இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெண்கள் முதியோருக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலக வாயிலில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா. தொகுதியில் எந்த பணிகளும் நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு. மகளை கொன்று தந்தை தற்கொலை முயற்சி. புதுச்சேரி அருகே சோகம். பெண்களுக்கு ரூபாய் 2500 உயர்த்தி அறிவித்த மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மாகே பிராந்தியத்தில் உள்ள பல்லூர் பகுதியில் புதியதாக சமுதாய சுகாதார நிலையத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். விழாவில் காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், ரூபாய் 1000 2500 உயர்த்தி அறிவித்த பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும், இதேபோல் ரூபாய் 500 உயர்த்தி அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகையும் பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 15 தினங்களுக்குள் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றும், தேசிய ஜனநாயக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்களை முடித்துள்ளதாகவும், நலத்திட்டங்களை வழங்குவதில் சிறந்த மாநிலமாக புதுச்சேரி திகழ்ந்து வருவதாகவும் பெருமிதம் கொண்டார். இப்பொழுது கூட 500 ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட இருக்கின்றது. வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் அந்த 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்ட உதவித்தொகை அங்கே மக்களுக்கு, நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைக்கும். குடும்ப தலைவிக்கான திட்டம் கொண்டு வரப்பட்டு எந்த ஒரு அரசு உதவி பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகின்றது. இப்பொழுது அந்த உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் மக்களுக்கு, அந்த குடும்ப தலைவர்களுக்கு கிடைப்பதற்கான ஆணையை அரசு. விழுப்புரம் மாவட்ட கண்டமங்கலத்தில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்த தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை முயற்சி செய்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டராமன். 65 வயதாகும் கோதண்டராமன் காவல் உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு 33 வயதில் ஸ்வேதா என்கிற மகள் இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு குறும்பம்கோட்டை பகுதி திருமணம் செய்து வைக்கப்பட்ட இவருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஸ்வேதாவிற்கு தொடர்ச்சியாக சுவாச பிரச்சனை மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருந்ததால் கணவர் சிறிது மாதங்களுக்கு முன்பு ஸ்வேதாவை அவரது தந்தை வீட்டில் விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் தொடர்ச்சியாக சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட தனது மகளை புதுச்சேரி அரசு ஜிப்மர் மருத்துவமனை சிகிச்சை அளித்து வந்து உள்ளார் கோதண்டராமன். எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும் மகளுக்கு உடல் உபாதைகள் தொடர்ச்சியாக ஏற்படுவதும், வலியால் மகள் தொடர்ச்சியாக அவதிப்படுவதையும் தாங்க முடியாத கோதண்டராமன் இன்று காலை 6 மணி அளவில் மகளை வீட்டிலிருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தானும் தற்கொலை முயற்சி செய்த நிலையில் நடைபயிற்சி முடிந்து வீடு திரும்பிய மனைவி கழுத்தறுத்து கிடந்த தனது மகள் மற்றும் கணவரை பார்த்து கூச்சலிட்டார். இந்த சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் சிவச்சந்திரன் மற்றும் விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் நேரில் வந்து கோதண்டராமன் மகள் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் சம்பவ இடத்திலேயே மகள் ஸ்வேதா மரணம் அடைந்துள்ளார். இந்நிலையில் கொலை செய்த தந்தை மீது வழக்கு பதிவு செய்துள்ள கண்டமங்கலம் காவல்துறையினர் அவரை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். வலியால் துடித்த மகளை தந்தையை கொலை செய்த சம்பவம் கண்டமங்கலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அருகே கோபாலன் கடை பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி சரண்ராஜை வில்லியனூர் போலீசார் கைது செய்து குற்றவாளியிடமிருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கோபாலன் கடை பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த சாமிக்கண்ணு மகன் டியோ சரண்ராஜ் என்பதும் வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில்
வில்லியனூர் காவல்நிலை ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பிரபல குற்றவாளி சரண்ராஜ் மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற 15க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட டியோ சரண்ராஜ் மீது தமிழக மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் குற்றவியல் பதிவு உள்ளது என்பது தெரிய வந்தது. புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக கூறி பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு தொடர்ந்து சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம், ஒப்பனாறு கழிவு நீர் கலப்பதை தடுக்காதது, அங்கன்வாடி சீரமைக்காதது, குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்காதது உள்ளிட்ட பிரச்சனைகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமைச்சரின் அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கடந்த 3 ஆண்டுகளாக உருளையன்பேட்டை பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து பலமுறை தலைமை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றனர். கழிவுநீரால் கொசுக்கடி, சுவாச கோளாறுகள், சிறுநீரக நோய்கள் ஏற்படுகிறது. டெண்டர் விடும் பல பணிகள் இதுவரை தொடங்கப்படாதது ஏன் என கேள்விகளை எழுப்பினார். சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அமைச்சர் அதிகாரியுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். இதனையடுத்து அவரின் அமைச்சரின் தனி செயலர் விஸ்வநாதன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பயணியர்களுடைய சாலை மேம்படுத்துதல், கல்வெட்டு அமைத்தல் உள்ளிட்ட 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இன்று பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கம்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறம் என 4 இடங்களில் ரூபாய் 28,35,312 மதிப்பீட்டில் பேருந்து பயணியர் நிழற்குடை ரூபாய் 58 லட்சம் செலவில் ஒதியம்பட்டு சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலை மேம்படுத்தல் ரூபாய் 19,34,000 செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு, சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி தாவிக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சமூக சேவகர் குமாரவேல் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும் தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிலேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் அனித் தலைமை நிர்வாகி பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக தை மாதம் அமாவாசையை முன்னிட்டு காலை சரபேஸ்வரர் பெருமானுக்கு சிறப்பு யாக வைபவம், கங்கை வராக நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, மதியம் 500 நபர்களுக்கு அன்னதானம், அதனைத் தொடர்ந்து மாலை அபிராமி பட்டருக்கு சிறப்பு வழிபாடு, அபிராமி அந்தாதி பிறந்தநாள் அமாவாசை அன்று நிலவு வரவழைத்த நாளை முன்னிட்டு காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், அபிராமி அந்தாதி 102 பாடல்களையும் பக்தர்களுக்கு பாராயணம் செய்து மகா தீபாராதனை நிலவு வரவழைக்கும் காட்சி நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்து அன்னதானத்தில் பங்கேற்றனர். முன்னதாக நந்தி பகவானுக்கு பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நந்தி பகவானை வணங்கி சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதில் காலையில் நடைபெற்ற அன்னதான உபயதாரர் புதுக்கடை கனகராஜ் குடும்பத்தினர் மற்றும் மாலை அபிராமி அந்தாதி உபயதாரர் ரெட்டியார் பாளையம் சீனிவாசன் குடும்பத்தினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் இணைந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் நகரில் நடைபெற்ற முதல் கராத்தே இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற புதுச்சேரி மாணவர்கள் 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 14 பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். தேசிய அளவிலான கராத்தே போட்டி கராட்டே இந்தியா நேஷனல் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு கராட்டே இந்தியா மூலம் ஒருங்கமைக்கப்பட்டு மத்திய பிரதேச கராத்தே சங்கம் மூலம் நடத்துனராக செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர். தேசிய போட்டியில் சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக புதுச்சேரி அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கத்தின் தலைவர் அசோக் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முதன்மை விருந்தினராக தி பூரணச்சந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி தேசிய அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் விஜயகுமார், ஆதி தமிழர் விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் அருள், மனோபாலன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டினர். தொடர்ந்து இது சங்கத்தின் செயலாளர் நந்தினி வழிகாட்டுதல், பயிற்சியாளர்கள் பாரத், கார்த்திக், ஷர்மிளா ஆகியோரின் பயிற்சியை முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வழிநடத்தினர். உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா மக்களுக்காகவே என் வாழ்வு முனைவர் லாவண்யா நிகழ்ச்சி உரையாற்றினார். நாடு முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். பிச்சவீரன்பேட் பகுதியில் நடைபெற்ற 27வது ஆண்டு பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக முனைவர் சமூக சேவகி லாவண்யா பங்கேற்றார். விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது மக்களிடையே உரையாற்றிய அவர், இந்த தொகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு நற்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். நம்முடைய ஜாதி மத பேதங்கள் இல்லை, நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். உங்களில் இந்த அன்பே எனக்கு பெரிய பலம் என உருக்கமாக பேசினார். அவரது பேச்சை கேட்ட பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாகமாக தங்களின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் நடைபெற்ற 40வது ஆண்டு பொங்கல் விழாவிலும் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். அங்கேயும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மேடையில் பேசிய அவர், உழவர்கரை தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவதே எனது முதன்மையான கடமை. இதற்காக இந்த பொங்கல் திருநாளில் நான் சபதம் ஏற்கிறேன். மக்களுக்காக உழைப்பேன். தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு இந்த தொகுதி மக்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் நான் தொடர்ந்து உழைப்பேன் என்று சூளுரைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஆல்பா பள்ளியில் சர்வதேச மனித உரிமைகள் தின போட்டிகள் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி ஜனவரி 18 மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் ஆல்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மனித உரிமைகளின் முக்கியத்துவம், சமுதாயத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனிதநேயம் குறித்து மாணவர்கள் ஆற்றிய உரைகளும் எழுதிய கட்டுரைகளும் நடுவர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டன. வெற்றியாளர்கள் அறிவிப்பு மற்றும் பரிசளிப்பு. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் இயக்கத்தின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மனிதநேயம் காப்போம் மனித உரிமைகள் மாநாடு ஆகிய விழாக்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. பரிசு விவரங்கள். கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளுக்கு தனித்தனியாக பின்வரும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. முதல் பரிசு 10,000, 2ஆம் பரிசு 5,000, 3ஆம் பரிசு 3,000. மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அவர்களது முயற்சியை பாராட்டும் விதமாக ஆறுதல் பரிசுகள் மாநாட்டு நிகழ்வில் போது வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் ஓல்ட் பஷீர், முனைவர் கீதா லட்சுமி, பேராசிரியர் காந்தி பிரகாஷ், ஆசிரியர் முத்தமிழ் அழகன் ஆகியோர் முன்னிலையில் இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன், மதுரை நாயகம், ராமர், சிவகுமார், செந்தில்குமார், கண்ணன், கஜேந்திரன்,
ஐயப்பன், முனைவர் சிவபாலன் மற்றும் ஆல்பா பள்ளி நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயக்க பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாட்டுப் பொங்கல் அன்று இனிதே நடைபெற்றது. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலன் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொது தொண்டாற்றி வருபவர்களுக்கு கலாம் விருதுகளை வழங்கியும் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், மகளிர் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கியும் சிறப்புரை ஆற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் MMC மனோகரன், கிராம பெரியவர்கள் ஜெயராமன், ராமு, கேப்டன் பாரதி, பச்சையப்பன், ஏழுமலை, புதுவை சுடர், சிவகுமார், மதன் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரையில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாநில நிகழ்ச்சியை தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு சமூக சேவகி லாவண்யா மாலை அணிவித்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்வின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்ந்த புரட்சித் தலைவரின் வழியில் மக்கள் பணி தொடரும் என இந்நிகழ்வில் தொண்டர்கள் உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர். தொடர்ச்சியாக தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி ஏற்பாட்டில் தாய் திருநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தை திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. கோலப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் 100கணக்கானோர் பங்கு பெற்று தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க வட்டம் 5 துணை கவர்னர் டாக்டர் கந்தன் தலைமை விருந்தினராகவும், வட்டம் 5 செயலாளர் கருணாநிதி, ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் பழனி, செயலர் ரகுவரன், பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் ராஜாராமன், ஊர்கோவில் அறங்காவல் குழு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றியுரை கூற போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்குமரன், துணைத் தலைவர்கள் சுரேஷ்குமார், வினோத், துணை செயலாளர்கள் சிவசுப்பிரமணியன், ஞானசேகரன், இணை செயலர் எழிலரசன், கார்த்திக், ராஜேஸ்வரன் ஆகியோருடன் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் செய்திருந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெண்கள் முதியோருக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அலுவலக வாயிலில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா. தொகுதியில் எந்த பணிகளும் நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு. மகளை கொன்று தந்தை தற்கொலை முயற்சி. புதுச்சேரி அருகே சோகம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.